ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. சூப்பராக, சிம்பிளாக, அதே நேரத்தில் டேஸ்டியாக வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப பெரிய சைஸும் இல்லை, சின்ன சைஸும் இல்லை, மீடியமானது. இது வந்து அம்மா வீட்டில் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு தான் நான் இதை செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஒரு 3-4 லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். நீங்கள் உள்ளே போக போக தான் வந்து அந்த பூவோட அளவு கம்மியாக உங்களுக்கு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். மற்றபடி ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது உங்களுக்கு ஆகும். இப்போ இதை முழுசாக எல்லா பூவுமே நான் இதில் சேர்த்துவேன். உங்களுக்கு கொஞ்சமாக க்ளீன் பண்ணி காட்டுறேன். இதில் பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்க பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இதில் நரம்பு மாதிரி ஒன்று, அதாவது ஹைட்டாக ஒன்று இருக்கும் பாருங்கள், அதையும் வந்து நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துலேருந்துமே எடுத்துடணும். இதே போல் மொத்த பூவிலையும் எடுத்துடணும். உங்களுக்கு பூவோட சைஸு கம்மியாக இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்காது. அதில் வந்து நீங்கள் முழுசாகவே சேர்த்துடலாம். ஒரு வாழைப்பூக்கு 250 கிராம் போல் கடலைப்பருப்பு சரியாக இருக்கும். பூவை விட பருப்பு வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வாழைப்பூ வடை நல்லாயிருக்கும். இது குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும். நான் ஒரு 3/4 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இதை ஊற வச்சிட்ட பிறகு நீங்கள் பூவெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இது கூடவே நீங்கள் 3 வரமிளகாவும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்ட பிறகு ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வரமிளகாவும் சேர்த்துருக்கோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பூண்டும் சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்த்துருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு தான் இதில் நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு 1 பாதியம் தான் அரைக்க போகிறோம். அதனால் சோம்பும் முழுசாக அரையாது. இப்போ இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்காம அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாரில் அரைக்க முடியாத பட்சத்தில் ஒரு 2 டீஸ்பூன் போல் தண்ணியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் பருப்பு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி உருண்டை பிடிக்கும் போது பாருங்கள், ரொம்ப டைட்டாக இல்லாமல் நல்லா மீடியமாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வடை வந்து உதிர்ந்து போயிடும். வாழைப்பூ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு வடைக்கு மாவு எல்லாத்தையும் அரைச்சிட்ட பிறகு தான் நான் வாழைப்பூவே அரைஞ்சி சேர்த்துக்கிட்டேன், இல்லைனா கருத்து போயிடும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து நல்லா இது மாதிரி உதிரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வடையோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். இப்போ இதை உருண்டை பிடிக்கும் போது பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று உதிராமல் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு வடை போல் தட்டியும் காட்டுறேன் பாருங்கள். மாவு வந்து நம்ம கை வைக்கும்போது நல்லா உதிரியாக இருந்தது. ஆனால் வடைக்கு தட்டிட்ட பிறகு எல்லாம் ஒன்று போல் சேரணும். இதுலேயே நம்மளுக்கு உதிர்ந்துருச்சுன்னா எண்ணெயில் சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா வடை வந்து உங்களுக்கு சரியாக வராது. எல்லாமே தனித்தனியாக உதிர்ந்து போயிடும். அதனால் சரியான பக்குவத்தில் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க வடையை வந்து இதில் சேர்த்துலாம். அடைச்சலாம் நிறைய சேர்த்துறாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி பாருங்கள். அப்போ தான் நம்ம கரண்டியில் வந்து திருப்பும் போது உங்களுக்கு கொஞ்சம் சைடில் கேப் இருக்கணும், இல்லைனா வடை வந்து உதிர்ந்து போயிடும். போட்டதும் திருப்பிடாமல் ஒரு 4-5 செகண்ட் போல் இதை பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா திருப்புங்க. நம்ம மசாலா வடையை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இதை பண்ண முடியாது. ஏன்னா இந்த பொறுமையாக இதை செய்யலைன்னா நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கடையிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உதிர்ந்து போயிடும். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வடையை வந்து எண்ணெயில் சேர்த்ததும் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் தான் உள்ளே வந்து நல்லா வேகும். பாருங்கள், நல்லா சூப்பராக பொரிஞ்சிடுச்சு. மேலேயே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே போலவே மீதி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வாழைப்பூவை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்களா? அதே போல் நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்களும் இதே போலவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.